அனைவருக்கும் வணக்கம். தேக்கு மர வளர்ப்பில் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வனத்துக்குள் திருப்பூரோட சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் நான் இந்த பதிவை ஏற்படுத்தி பண்ணுறோம். தேக்கு மரத்தில் மிக முக்கியமானது தண்டு நல்லா பெருத்திருக்கணும், கிளைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏன் கிளைகள் இருக்கக்கூடாதுன்னா மரத்துக்கு தடிமர அறுவடைக்கு முக்கியமானது முடிச்சில்லாத மரமாக இருக்கணும். முடிச்சில்லாத மரம்னா என்னென்னா கிளை இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளை இருந்துச்சுன்னா கிளை பெருசாக வரும்போது மரத்துக்கு பாய் சைஸ் கிளை வந்துடும். அப்போ மரத்தை அறுவடை பண்ணும்போது கிளை தண்டில் ஒரு முடிச்சை ஏற்படுத்திடும். அப்படி முடிச்சை ஏற்படுச்சுன்னா அந்த மரத்துக்கு நமக்கு விலை கிடைக்காது, மார்க்கெட்டில் விலை கிடைக்காது. அப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தேக்கு மரத்தில் கிளை இல்லாமல் மரத்தை வளர்க்கணும். நல்லா தண்டு பகுதி நல்லா பெருத்து இருக்கணும். கிளைகள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அப்போது ஒரு தரையிலேருந்து ஒரு 15 அடியாவது மரத்தில் கிளை இல்லாமல் வளர்த்தோம்னா தான் நமக்கு மகசூல் கிடைக்கும். சந்தன மரத்துக்கு ப்ரோக்ரெசிவ் ப்ரூனிங் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஏற்றணும்னு சொல்லுவோம். ஆனால் தேக்கு மரத்தை பொறுத்தவரைலாம் அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் தேக்கு மரத்தில் கிளையை 8 வரைக்கும் 10 அடி வரைக்கும் ஆரம்ப காலத்தில் கிளைகளை வெட்டித்தான் ஆகணும். சரிங்களா? இதுக்கு கியர் சிக்கேச்சர்னு சொல்லுவாங்க. பெரிய கிளையை வெட்டுறதுக்கான சிக்கேச்சர். இதை வச்சு மரத்தில் இதுக்கு கிளைகளை வெட்டி விடுங்க. மரத்தில் இருக்க கிளைகளை எப்படி வெட்டணும்னா எந்த இடத்துல வெட்டணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. மரத்தில் 1/2 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு வெட்டுற மாதிரி வெட்டணும். இந்த கிளையை இது வெட்டி விடுங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு வெட்டி இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு இப்போயும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த அளவு கூட உங்களுக்கு கிளை வரக்கூடாது. சின்ன சின்ன கிளையை வெட்டும்போது நமக்கு அந்த புழு காப்பர் தர வேண்டிய பிரச்சனை இருக்காது. சரிங்களா? கிளை பெருசாகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஏன்னா ஏற்கனவே தண்டு தொலைப்பான் பிரச்சனை வந்துடும். அதுக்கு நீங்கள் அந்த புழு காப்பரை நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ தான் தண்டு தொலைப்பான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போது 2 விஷயம் காலம் தவறி பண்ணும்போது மரத்துடைய வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கும். அப்புறம் தண்டில் உங்களுக்கு காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுது. பக்கத்து மரத்தை பார்த்தீங்கன்னா தண்டே 2 வருது. தண்டே 2 வருது. இது இன்னமும் டேஞ்சரஸ். பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா 2 வருது. 2 கண்டிப்பாக விடவே கூடாது. ஒன்று நல்லா நேராக போகும், திரட்சியாக போகும், ஆரோக்கியமாக இருக்கும். அதை விட்டுருங்க. இன்னொன்று தூர் பகுதியிலே வெட்டி விட்டுருங்க. இது சரியான கிளைகளை களைச்சி வர மாதிரின்னு சொல்லலாம். இப்படி பண்ணும்போது என்னென்னா எங்கே காயம் வந்தாலும் அதுக்கு புழு காப்பரை வச்சிடணும். ரொம்ப நீளை விட்டு வெட்டக்கூடாது. 1/2 இன்ச்சு முடிஞ்ச அளவுக்கு அதை ஒட்டி வெட்டினீங்கன்னா ஏன்னா மரம் வளர வளர அந்த கண்ணெல்லாம் மூடிடும். மூடி போது மரம் நல்லா உருட்டு கிடைக்கும். இப்போ இந்த மரத்தையும் சோதனை முயற்சியாக பாருங்கள். இல்லை ஒரு 10 மரத்தை கிளையை வெட்டாமல் பாருங்கள். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் கிடைக்கும். உங்களுக்கு மரத்தில் இந்த மாதிரியான ஒரு கிளை இல்லாத ஒரு மரத்தை நம்ம வளர்த்தணும்னா தான் தேக்கு மரத்தில் மகசூல் கிடைக்கும்.